सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. சதுர்த்த ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம். பூபார ஹரணத்துக்காக பூமாதேவி போய் தேவர்களை பிரார்த்தனை பண்ணும் போது என்ன பண்ணணும், என்ன நடந்துச்சு, யார உண்மையில பிரார்த்தனை பண்ணணும், யார் எல்லா சக்தியும் படைத்த தேவி அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்ப மேல ஜனமேஜியர் அந்த கதையை சொல்றார். விஷ்ணு என்ன சொன்னார், எப்படி நடந்துட்டார் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துட்டு அந்த கதையை சொல்றார். வியாச உவாச வியாச சொல்றார். சுருணு பாரத ஜனமேஜியனை பார்த்து சுருணு பாரத பக்ஷ்யாமி தாராவதரணம் ததா குருக்ஷேத்ரே பிரபாசேச்ச ஷபிதம் யோகமாயா. இது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பாரத யுத்தம் நடந்த காலத்துல பாப்புலேஷன் அப்படிங்கிறது, அதாவது ராஜாவெல்லாம் இருந்திருக்கக்கூடிய பாப்புலேஷன்ங்கிறது இந்தியாவில மட்டும்தான் இருந்திருக்கும். உலகத்துல வேற எங்கேயுமே இருந்திருக்காது. இந்தியாவில மட்டும்தான் ஒரு அளவுக்கு என்ன சொல்றது, ராஜாக்கள், அந்த ராஜாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள், பல விதமான கண்ட்ரிகள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துருது. அதாவது சண்டை போடும்போது ஒருத்தரோட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தர் ட்ரீட்டி உடன்படிக்கை பண்ணிக்கிறது எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்தியாவில மட்டும்தான் முக்காவாசி இருந்திருக்கும். பாக்கி இடங்கள்ல ரொம்ப குறைச்சலா இருந்திருக்கும். ரொம்ப ஸ்பார்ஸ் பாப்புலேஷனா இருக்கும் உலகத்துல. அது ஹிஸ்டரி சொல்லுவா, முக்காவாசி கண்ட்ரி வந்து அப்ப சிவிலைசேஷனே ஆகல அப்படின்ட்டு, இந்தியா மட்டும்தான் சிவிலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால பாராவதரணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்தியாவில மட்டுமே பாராவதரணம் பண்ணினா போறோம். ஏன்னா இந்தியாவில இருக்கிற ராஜாக்கள் தான், அதாவது பாக்கி ஊர்ல ராஜாவே வரலன்னும் போது இந்தியாவில மட்டும்தான் என்ன நடக்கிறது, இந்த ப்ராப்ளம் இருக்க போறது. அதனால சுருணு பாரத பக்ஷ்யாமி தாராவதரணம் ததா குருக்ஷேத்ரே பிரபாசேச்ச. குருக்ஷேத்திரத்திலையும் பிரபாசங்கிற கஷேத்திரத்துல, பிரபாச கஷேத்திரம் சோம்நாத்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரபாச கஷேத்திரம் அங்கதான் எது வம்சத்துக்கான நாசம் நடந்தது. அப்புறம் இந்த கௌரவர்கள் இவாள்லாம் இருக்கா பாருங்க, அவர்களுடைய நாசம் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல நடந்தது. இது ரெண்டுக்கும் தான் பிரதானமா இது நடந்த இடம். குருக்ஷேத்ரே பிரபாசேச்ச ஷபிதம் யோகமாயா. வாஸ்தவத்துல இந்த பாராவதரணம் பண்ணினது யாரு, யோகமாயா தான் தன்னுடைய அனுகிரகத்தினாலையும் தன்னுடைய சக்தியினாலையும் பண்ணினான். சோ யோகமாயா பாராவதரணம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு யது வம்சே சமுத்பத்தி விஷ்ணோஹோ அமித தேஜசா. விஷ்ணு என்ன பண்ணார், எது வம்சத்துல அவர் வந்து உற்பத்தி ஆனார், எது வம்சத்துல பிறந்தாரு. எது வம்சே யாதவர்களுக்கு நடுவுல எது வம்சே சமுத்பத்தி விஷ்ணு அமித தேஜசா ருகுசாப பிரதாபேன மகாமாயா பலேனச்ச. விஷ்ணு பிறந்தாருனாக்க ருகுசாப பிரதாபேன, பிருகுனுடைய சாபத்தினாலையும் யோகமாயினுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அவளுடைய ஒரு ஆசை, அதனால அவ என்ன பண்ணா, அவளுடைய இச்சா சக்தியினால. அதுல சொல்ற க்ஷிதிபார சமுத்தார நிமித்த விதி மேபதி மாயா விகிதோ யோகா ஜன்ம தராதலே. க்ஷிதிபார சமுத்தார நிமித்தம், அந்த இடத்துல அந்த அவதாரமே ஏற்பட்டது. க்ஷிதிபார சமுத்தாரம், பாரத்தை குறைக்கிறதுக்காக, பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மாயா விகிதா யோகா விஷ்ணோர் ஜன்ம தராதலே. அந்த அவருடைய சம்பந்தம் மாயையா விகிதா, மாயையினுடைய அனுகிரகத்தினால. கின்விதம் நிருப தேவீசா பிரம்ம விஷ்ணு சுரானபி நர்த்தயதி அனிஷம் மாயா திகுணான் அபரான் கிமு. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே அந்த யோகமாயினுடைய சக்திக்கு உட்பட்டவர்களாக இருந்தால், கின்விதம் நிருப தேவி தா பிரம்ம விஷ்ணு சிவானபி நர்த்தயதி அனிஷம். மூணு பேருமே கொஞ்சம் கூட, அவளுக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் கிடையாது. அந்த மூன்று தேவர்களுமே, அதாவது மும்மூர்த்திகள் சொல்றமே, அந்த மும்மூர்த்திகளுமே நர்த்தயதி, அந்த யோகமாயை தான் அந்த மூணு பேரையுமே ஆட்டிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சிவன் அப்புறம் பாக்கி பேரை பத்தி நம்ம சொல்லணுமா, ஏதாவது பேசணுமா?
மூர்த்திகளுமே அவளுக்கு கட்டுப்பட்டவனாக்க பாக்கி பேரை பத்தி இவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? கர்ப்பவாசோத்பவம் துக்கம். ஏன் அப்படி சொல்றாக்க, கர்ப்பவாசோத்பவம் துக்கம் விண்மூத்திர ஸ்நாயு சகிதம் விஷ்ணோஹோ ஆபாதிதம் சமயக்கு ஜெயா விகத லீலையா. அதாவது கர்ப்பவாசோத்பவம் துக்கம், பகவான் என்ன பண்ணார்? கர்ப்பவாசம் பண்ணி பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. கர்ப்பவாசோத்பவம் துக்கம். கர்ப்பவாசம் தான் என்ன அர்த்தம்? விண் மூத்திர ஸ்நாயு, அந்த நரம்புகள், நரம்பு ரத்தம், அந்த 10 விஷயங்கள், அது எல்லாத்துக்கும் நடுவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்ப்பவாசோத்பவம் துக்கம் விண்மூத்திர ஸ்நாயு சங்கீதம் விஷ்ணோர் ஆபாதிதம். விஷ்ணுவுக்கே சமயக்கு, அவரால் மீற முடியாதபடி விஷ்ணுவுக்கே அது ஆபாதித்தம்னா ஏயா விகத லீலையா. அப்புறம் அதை சொல்லுவானே பாக்கி பேரை பத்தி. புறா ராமாவதாரோபி நிர்ஜரா வானராஸ்திதா. ராமாவதாரத்துல என்ன ஆயிடுச்சு? ராமாவதாரபி நிர்ஜராகா. நிர்ஜராகனாக்க தேவர்கள். யாருக்கு இந்த ஜரா, அதாவது விருத்தத்துவங்கிற ஒரு அவஸ்தை கிடையாதோ, அந்த விருத்தத்துவங்கிற அவஸ்தை இல்லாத தேவர்கள் துக்க பாசேன. அவரு என்ன பண்ணார்? துக்க பாசத்தினால, அதாவது துக்கம் அப்படிங்கறதுனால, துக்கம்ங்கிறது அகம்மம அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து வருது. அந்த அகம்மவங்கிற பாவனையினால அந்த துக்கம் அட்டாச்மெண்ட், அதனால துக்கம் அவ்வளவு வருது இல்லையா? அதான் சொல்றாரு, அகம்மமேபி பாசேன சுதுக்கேன நராதிப. அகம்மமேபி பாசேன, அந்த அகம்மம அப்படிங்கிறது சுதிருடேன, திருடமா இருக்கக்கூடிய அகம்மமங்கிற பாசம் இருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங், அதுதான் எல்லா துக்கத்துக்கும் காரணமா இருக்கு. எந்த இடத்துல அகம்மம இல்லையோ அந்த இடத்துல நம்மளுக்கு துக்கமே இருக்க போறது இல்லை. அதான் இதுல சொன்னார் பஞ்சதசின்னு சொல்லும் போது, எத்தம்யோ மமகாரகா. எல்லாரும் என்ன பண்ணணும்? துக்கம் இல்லாம இருக்கணும்னா முதல்ல மம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுணும். எத்தம்யோ மமகாரகா கிந்து எதிச சத்தும் தியக்தும் ந சக்கியதே. அது ஒருவேளை விட முடியலன்னா கர்த்தவியோ மமகாரகா, மமகாரத்தை வச்சுக்கலாம். கிந்து சர்வத்திர கர்த்தவியா, யூனிஃபார்மா யூனிவர்சலா எல்லா இடத்துலயும் அந்த மமகாரத்தை வச்சுக்கணும். சோ எல்லாத்தையும் அந்த மமங்கிற ஒரு ஃபீலிங் இருக்க, உலகமே தன்னுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அவ்வளவு பேரும் தன்னை சேர்ந்தவான்னு நினைச்சோம்னாக்க ராகத்வேஷத்துக்கு இடம் இல்லை. ராகத்வேஷத்துக்கு இடம் இல்லாத போது கோபதாபங்களுக்கு துக்கத்துக்கு இடம் இல்லாம போயிடும். சோ ஒண்ணு மமகாரத்தை முழுக்க விட்டுருந்தோம், உலகம் முழுக்கே தன்னுதுன்ட்டு பாந்தவா சிவபக்தாச்ச சதேசோ பவனத்திரையும் அதுலயே ஆச்சாரியாள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பாவனை வரணும். அந்த பாவனை வந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளால இந்த துக்கத்துல இருந்து வெளில பெற முடியும். சோ இந்த துக்கம் வெளியில வரதுக்கு முக்கியமா அந்த துக்கம் இருக்கிறதுக்கு காரணமே அகம்மமங்கிற பாசம் தான். யோகினஹா இந்த அகம்மமங்கிறத ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அவளால விட முடியாம இருந்தது. அதை வச்சிருந்ததுனால்தான் அவ எந்த ஒரு பாவனையில இருக்காளோ, எந்த ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற பாவனை இருக்கோ, அந்த பாவனை முழுக்க நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு விஷ்ணுவே எங்க சொன்னார்னு வியாசர் அந்த கதையை சொல்றாரு. யோகினோ முக்த சங்காச்ச முக்திகாமா முமுக்ஷவஹ தாமேவ சமுபாசந்தே தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம். என்ன பண்றாங்க? அந்த இதெல்லாம் விடணும்னாக்க, அந்த அகம்மங்கிற பாசத்தை விடணும்னா யாரு? யோகினஹா முக்த சங்காச்ச, அதாவது யோகிகள், அட்டாச்மெண்ட் விட்டவா, சன்னியாசிகளா இருக்கிறவா, முக்திகாமாக லோகத்துல சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா, முமுக்ஷவஹா சாதகாலா இருக்கிறவா, எல்லாரும் தாமேவ சமுபாசந்தே தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம். சிவா விஸ்வேஸ்வரின்னு சொல்லப்படுற அந்த தேவியை தான் எல்லாரும் உபாசிக்கிறார்கள். பக்தி லேச லேசாம்ச லேச லேச லவாம்சவாம். அதாவது அந்த அம்பாளுடைய பக்தி, அந்த அம்பாளை நம்ம பண்ற பக்தி ஏதோ ஒரு துளி லேசம். லேசம்னு சொன்னா தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க, லவ லேசம் அப்படின்னு, ஒரு ரவை அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த லவ அப்படிங்கிற வார்த்தை தான் ரவை அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு ரவை, ஒரு கிறிஸ்டல் எடுத்துட்டா அது எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த ரவை, அதுல லவ, அதனுடைய லேசம், அதனுடைய ஒரு துளி, அதனுடைய லேசாம்சம், ஒரு துளியில ஒரு துளியினுடைய அம்சம், அதனுடைய லேசம், அதனுடைய லவம். அதாவது நம்ம அம்பாளை பக்தி பண்ணோம்னா ஒரு ரவையில எத்தனையோ பாகத்துல ஒரு பாகம் பக்தி பண்ணா கூட போகும். அம்பாள் என்ன பண்றாளாம்? நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா. பவானித்துவம் தாத்தேன்ற சௌந்தரிய ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அதுல ஆச்சாரியர் பவானிங்கிறதுக்கு அவ அப்படின்னு சொன்ன உடனே
இந்த 3 லோகத்தையும் அவருக்கு அம்பாள் கொடுத்துடுறா. 3 லோகத்துக்கும் ராஜா. அதாவது என்னங்க, முகுந்த பிரம்மேந்திர நீராஜித பதம், அவர்களால அவர்களுடைய மணியில இருக்கிற திருடத்துல இருக்கிற மணிகள்னால நீராஜம் பண்ணப்பட்ட அந்த பதம் இருக்கே, அதை என்ன பண்ற அம்பாள் கொடுத்துடுறா அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அந்த லவலேசத்துல கொஞ்சம் ஒரு துளி பக்தி பண்ணா கூட அது என்ன ஆகுது, தத்வா முக்தோ பவே ஜந்துகு, அதை அடைஞ்சு ஜந்துகு முக்தா பவே, முக்தி அடைஞ்சவனா ஆயிடுவான். தாம் ந சேவேத கோஜனஹா, யார்தான் அவளை நமஸ்காரம் பண்ணாம இவ்வளவு பெருமை தெரிந்த, அவளுடைய பெருமையை தெரிந்த, அவளுடைய அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவளை பக்தி பண்றதுனால கிடைக்கக்கூடிய லாபம் தெரிஞ்சவர்கள் யார்தான் அவளை பக்தி பண்ணாம இருப்பார்கள். அதான் அவன் சொல்றா, அந்த அவளுடைய பக்தி, அவளுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த வேதாந்த தேசிகரும் ஸ்ரீஸ்துதியில ரொம்ப அழகா சொல்றார். மகாலட்சுமி நமஸ்காரம் பண்ணுவா, நான் இன்னும் உனக்கு மேல என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு ஸ்மேர பக்தரா, நம்ம அவன் பண்ண நமஸ்கார அளவுக்கு நம்ம அவனுக்கு எதுவும் பண்ணலையே, அவனுக்கு எதுவும் கொடுக்கலையேன்னு தலை குடிஞ்சிட்டு ஸ்மேர பக்தரா விபாசி, அதனால புன்னகை புரிபவள் போல அம்பாள் விளங்குகிறாள்னு அந்த இடத்துல மகாலட்சுமி வர்ணிக்கிறார். இங்க அதே மாதிரிதான் புவனேஸ்வரி சொல்றாரு. புவனேசி ஏவ வக்ரே ததாதி புவனத்ரயம். அவன் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புவனேஸ்வரி நான் அவனை நமஸ்காரம் பண்றேன், எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். புவனேசி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட போறோம். பக்ரே ததாதி புவனத்ரயம், அவன் வாயில புவனேசின்ற வார்த்தை வரும்போது அவனுக்கு 3 லோகத்தையும் அவன் என்ன பண்றா, பிரசன்டேஷனா கொடுத்துடுறா. புவனத்ரயம் மாம் பாகி வச்சசா ஏயாபாவா குணான்விதா. அவன் என்ன பண்ணா, புவனேசி மாம் பாகின்னு சொல்றான் இல்லையா. புவனேசி என்னை காப்பாத்து, பவானித்தும் தாசேன்ற மாதிரி என்னை காப்பாத்துங்கிறான். அவன் என்னை காப்பாத்துன்னு இன்னும் சொல்லல, புவனேசின்னு சொன்னதுக்கே அவனுக்கு 3 லோகத்தையும் கொடுத்துட்டா. புவனேசின்னதுக்கே 3 லோகத்தையும் கொடுத்துட்டா. அவன் மாம்பாகின்னு சொன்னான் பாருங்க, அந்த மாம்பாகின்னு சொல்றதுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு அதுக்கு கொடுக்கறதுக்கு தேயாபாவா எல்லாத்தையும் கொடுத்துட்டதுனால, அந்த மாம்பாகின்னு சொல்றதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாததுனால தேயாபாவா குணான்விதா அப்படின்னார். அவன் என்ன பண்றா, அத அந்த கிருணா, அதாவது அவளுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் கருணை, உனக்கு அந்த மாதிரி அவன் பண்ற பிரார்த்தனை அளவுக்கு எதுவும் நம்ம கொடுக்கலையே அப்படிங்கிற ஃபீலிங்கோட இருக்கா, ஒரு ஒரு மனசுல ஒரு தயார்திர சித்தையா இருக்கா அப்படின்னார். வித்யா வித்யேதி தஸ்ய த்வே ரூபே, அவளுக்கு வித்யா ரூபம் அவித்யா ரூபம். வித்யா அதான் த்வே வித்யே வித்யே பராதெய்வ அபராதன் இல்லையா, அதே மாதிரி வித்யா வித்யேதி த்வே ரூபே ஜானீஹி பார்த்திவ. வித்யா முச்சிதே ஜந்துகு பத்யா பத்யதே அவித்யா புனஹா. வித்யங்கிறது பரவித்ய, அதனால மோட்சம் கிடைக்கும். அவித்யங்கிறது என்ன ஆகும், அதான் இப்ப சொல்ற மாதிரி லௌகிகமான இத்தரன், அதனால இந்த லோகத்துல பந்தம். அவித்யங்கிறது அகம் மமங்கிறது, இந்த லோகத்துல பந்தம் ஏற்படுறது இல்ல. பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரச்ச சர்வே தஸ்ய வசானுகாஹ அவதாராக சர்வே ஏவ யந்திரிதா இவ தாமபிகி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரும் அவ கட்டுரோல்ல இருக்காங்க. அவதாரங்களும் கயிற்றினால் கட்டுண்டவர் போல, தாமபிகின கயிறு, யந்திரிதாகன கட்டுண்டவர்கள். அவதாரங்களும் அவள் விரும்பி அவ எப்ப கேட்கிறாளோ, எப்ப எதிர்பார்க்கிறாளோ, எப்ப சங்கல்பம் பண்றாளோ அப்பதான் அவதாரங்கள் நிகழறது. நம்ம நினைச்சு நம்மளுடைய சங்கல்ப பிரகாரம் அந்த அவதாரங்கள் நிகழறது இல்ல. கதாச்சி, ஏன்னா விஷயம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். விஷ்ணுடைய இச்சையினால விஷ்ணு அவதாரம் பண்றாரு. ஆனா அவர் இச்சை பண்ணணும்னா அந்த திரிகுண சம்பந்தம் ஒண்ணும் இல்லையா. அந்த திரிகுண அதான் பின்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய விசேஷமா சொல்ல போறாரு. இந்த திரிகுண சம்பந்தம் இல்லைன்னா கேவல சைத்தன்ய ஸ்வரூபமா இருந்தாலும் வச்சுக்கோ, அவளால எப்படி ஆக்ட் பண்ண முடியும், அவ ஆக்ட் பண்ண முடியாது. கேவல சைத்தன்ய ஸ்வரூபமா இருந்தாக்க சிவ சக்தியா யுக்தா எதி பவதி சக்தா பிரபவிதம். சிவன் சக்தியோட, அதாவது சிவம்ங்கிறது சைத்தன்யம், சக்திங்கிறது மாய, திரிகுணாத்மிகமான மாய. மாயையும் சைத்தன்யமும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதான செயல் நடக்க போறது. மாய சைத்தன்யத்தோட சம்பந்தப்படலன்னு வச்சுக்கோ, சைத்தன்யம் கேவலமா இருக்கும்போது என்ன ஆகும், அது பாட்டுக்கும் அதான் வெறும் கேவல சைத்தன்யமா. இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போறது. அந்த இடத்துல சைத்தன்யத்தை தவிர சேத்தியமான, அதாவது ஆக்டிவேட் பண்ணப்பட வேண்டிய வஸ்துக்களும் எதுவும் கிடையாது, அதுகளுக்கு பண்ண வேண்டிய ஆக்ஷனும் எதுவும் இல்லை. சோ அந்த சிவமா இருக்கக்கூடிய வஸ்து, அதாவது சைத்தன்ய வஸ்து, அது செயல் புரியணும்னு சொன்னா மாயா சம்பந்தம் போகணும், திரிகுண சம்பந்தம் போகணும். சோ எப்ப அவதாரம் பண்ணணுங்கிறது அந்த திரிகுணாத்மிகமான மாயையோட இச்சை தான்.
மாயை எப்ப சம்பந்தப்படுறதோ அதுதான் மாயா சச்சிதோர் யோகா கால இத்தியபிதீயத்தைன்னு பாருங்க. அதனால அது எப்ப சம்பந்தப்படுறதோ அதுதான் காலம், அதுதான் ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதுக்கு போகணுங்கிற நேரமும். அதனாலதான் எல்லாம் மாயையினுடைய இச்சையின் அதீனமாக மாயை நம்ம இப்ப என்ன பண்றோம், பிரகிருதி அம்பாள் பரதேவதைன்னு இந்த இடத்துல மாயைய நம்ம அம்பாளா எல்லாத்தையும் ஆட்டி விக்கிற, எல்லாத்தையும் கண்ட்ரோல். ஏன்னா காலத்தையும் தேசத்தையும் வஸ்துவையும் தாண்டி மீறி நிக்கிறது மாயை. காலம் தேசம் இவைகளை சிருஷ்டி பண்றது மாயை. அப்படிப்பட்ட மாயையா இருக்கிறதுனால எல்லாமே திரிகுணாத்மிகாவான மாயையினுடைய பிரகிருதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த அம்சத்துலதான் கதாச்சித்த சுகம் பும்தே வைகுண்டம் க்ஷீரசாகரே. மாய சம்பந்தம் வரும்போது என்ன பண்றது, அவர் வெறும் கேவல சைத்தன்யமா தன்னை ஃபீல் பண்ணாம மாய சம்பந்தம் வரும் பொழுது அவர் என்ன பண்றார், வைகுண்டத்துல தன்னை பரவாசு தேவனா உணர்றார். எப்ப பரவாசு தேவனா உணர்றாரோ சுகம் புக்தே, வைகுண்டத்துல இருக்கிற சௌக்கியத்தை அனுபவிக்கிறார். மாயா சம்பந்தம் இல்லைன்னா அவர் இருக்கிறதே அசுரனுக்கு தெரிய போறது இல்லை. ஹரிஹி கதாச்சித் யஜ்ஞான்வை விததான் பிரகரோதிச்ச. சில சமயம் என்ன பண்றாரு, யஜ்யோ வை விஷ்ணுன்னு அவர் ரொம்ப விஸ்தாரமான யாகங்களை பண்றார், பண்ணு வைக்கும்படி செய்கிறார். கதாச்சித்த தபஸ்தீவிரம் தீர்த்தேசரதி சுப்ரத. சில சமயம் நரநாராயணர்களா இருக்கும்போது இல்ல ஜனங்களுக்குள்ள அந்தரியாமையா இருக்கும்போது தபஸ் பண்ற மாதிரி தபஸ் பண்ண வைக்கிறார். கதாச்சித் சைனே சேபே யோக நித்ரா உபாசுதா. சில சமயம் சைனே ஆதிசேஷன் தர்க்கத்துல யோக நிதிரையில இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் மாயையினுடைய சம்பந்தத்தினால ஒரு காரியங்களை செய்கிறாரே ஒழிய மாய சம்பந்தம் இல்லாம சுதந்திரமா தான் ஒரு காரியத்தை செய்யறதுங்கிறது இல்ல. ஸ்வதந்திர கதாச்சிச்ச. ஒரு சமயமும் மாயா சம்பந்தம் இல்லாம பகவான் மட்டும் ஒரு காரியத்தை செய்யறார் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் ஏன்னா பகவான் மட்டும்தான், சைத்தன்யம் மட்டும்தான் சர்வ வியாபியா இருக்கு. அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றது, மூவ் பண்றது, உட்காடுறது, போறது, வர்றது எதுவும் நடக்காது இல்லையா. அது அக்கர்த்தா இல்லையா. வெறும் கேவல சைத்தன்யம்ங்கிறது அக்கர்த்திரு அபோக்திரு. கேவல அக்கர்த்திரு அபோக்திருவா இருக்கும்போது என்ன காரியத்தை பண்ண முடியும். அதான் சுதந்திர கதாச்சிச்ச பகவான் மதுசூதனா. அப்படியேதான் விஷ்ணுவை பத்தி இப்ப விசேஷமா சொன்னார். அதே மாதிரிதான் ஒவ்வொரு தேவதைகளும் சதா பிரம்மா சதா ருத்ர சதேந்திரோ வருணோயமா குபேரோக்னி ரவீந்தூச சதான்ய சுரசத்தமா. எல்லாரும் அதே மாதிரிதான். முனையா தனகாத்தியாச்ச, தனகாதி முனிவர்களும் வசிஷ்டாத்தியா சதாபரே, வசிஷ்டர் முதலிய ரிஷிகளும், தனக்கர் போன்றவர்கள் முனிகள், வசிஷ்டர் போன்றவர்கள் ரிஷிகள், இவெல்லாம் வேத மந்திரத்தை கண்டுபிடிச்சவா. சர்வே அம்பா வசகாக, எல்லாரும் அம்பா வசகாக, அம்பாளுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. எப்படி நித்தியம் எப்பொழுதும் ஒரு சமயம் கூட ஒரு கண நேரம் கூட அவளுக்கு சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. பாஞ்சாலீவ நரசியச. பொம்மலாட்டம் பண்ணும்போது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி தன்னுடைய கயிறை கட்டிட்டு அந்த பொம்மைகள் ஆட்டி வைக்கிறானே, எப்படி பொம்மைகள் அத்தனையும் அந்த மாயாவி ஆட்டி வைக்கிறவனுடைய கையில இருக்கோ, அவனுடைய கையில கண்ட்ரோல்ல இருக்கோ, அந்த மாதிரி எல்லா தேவதைகளுமே அம்பாள் தான் அந்த மாயையினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கா, பிரகிருதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. பாஞ்சாலீவ. அது மட்டும் இல்ல, நசி புரோதா யதா காவஹா விசரந்தி வசானுகாஹ. மாடெல்லாம் காட்டுல ஃப்ரீயா திரியிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. காட்டுல ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுங்க தங்க இஷ்டத்துக்கு போறது, எங்க வேணா போறது, உள்ள மேயறது. ஆனா எப்படி இருக்கு, ஒரு லூசான கயிறை அது கழுத்துல கட்டி விட்டுருக்கான். அந்த கயிறு அதுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறதோ அவ்வளவுதான் ஃப்ரீடம். சோ அந்த கயிற்றுல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம கயிற்றுல கட்டின ஃப்ரீடத்தை போல அது இருந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஆனா அது தான் கயிறை கட்டி இந்த இடத்துல இது கண்ட்ரோல் ஆயிட்டோங்கிறது தெரியாம என்ன எடுத்து தனக்கு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீடத்திலையும் அது திடீர்னு சுதந்திரமா எங்கேயாவது ஓட்டிட்டு போறதுங்கிறதுக்காக என்ன பண்றான், அது மூக்கல ஓட்டையை போட்டு மூக்கலாங்கயிறு வேலை போட்டு விட்டுருக்காங்க. அது மூக்கலாங்கயிறு போட்டா அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆயிடும் இல்லையா எல்லாமே. அதை பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும், மூக்கலாங்கயிறை பிடிச்சோம்னாக்க ஒரு நிமிஷத்துல கண்ட்ரோலுக்கு வந்துடும். நசின்னா மூக்குல புரோத்தாக துளையிட்டு கட்டப்பட்ட, அதாவது அது ஓவன், அந்த கயிறு என்ன மூக்குல துளை போட்டு உள்ள போறது. நசி புரோதா யதா காவஹா விசரந்தி வசானுகாக. அது எப்படி, ஆனா எல்லாம் கண்ட்ரோல் தான். ஆனா அதுகளுக்கு சுத்தறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சுத்தறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதுகளுக்கு என்ன தெரியாது,
இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் சுத்துறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு தெரியாது. அந்த மூக்கணாங்கயிற போட்டா விட்டு முதல்ல விட கொஞ்சம் வலிக்கமா இருக்கும். அப்புறம் அதுக்கு பழகி போயிடுதுன்னா அந்த மூக்கணாங்கயிற பத்தி அது யோசிக்க போறது இல்லை, தெரிய போறது இல்லை. சோ தான் கண்ட்ரோல் ஆயிட்டோம் அப்படிங்கறதும் தெரியாது, தனக்கு சுத்தறதுக்கு இவ்வளவுதான் இடம் அப்படிங்கறதும் தெரியாது. ஆனா ஃப்ரீடம் இருக்கிறதா நினைக்கும், டோட்டலா தான் ஃப்ரீன்னு நினைக்கும். தான் டோட்டலா ஃப்ரீன்னு நினைக்கும், தனக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கிறதா நினைக்கும். ஏன்னா அவன் மூக்கணாங்கயிறு போட்டதுனால எந்த சமயத்துல வேணா எப்ப வேணா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவன் ஒரு க்ஷணம் தான் அந்த கயிறை, அது எவ்வளவு குதிச்சாலும் அந்த கயிறை ஒரு குதி பிடிச்சாருன்னா என்ன ஆயிடும், அது ஒரு செகண்ட்ல அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனால அது கண்ட்ரோலுக்கு வந்துரும்னு அவனுக்கு தெரியும். அது கண்ட்ரோலுக்கு வரும், அதனாலதான் அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்ணி விட்டுருக்கான். சோ அந்த மாதிரி என்ன ஆயிடுது, மாயங்கிற மூக்கணாங்கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு எல்லாம். சோ நசி புரோதா யதா காவஹா விசரந்தி வசானுகாஹா, அந்த அப்பாளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதாக ஆனா விசரந்தி சுதந்திரமா சுத்துற மாதிரி இருக்கு. ததைவ தேவதா சர்வாக, அது மாதிரிதான் எல்லா தேவதைகளும். காலபாச நியந்திரிதாக, இந்த காலம் அம்பாளுடைய சம்பந்தம், அதனால நியந்திரிதாக அப்படின்னா ஹர்ஷ சோகாதியோ பாவாக நித்ரா தந்திரா அலசாதயா, சோகாதியோ பாவாக, அது எல்லாமே அந்த கண்ட்ரோல் தான். அதான் என்ன சொன்ன, சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க சொப்னத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு விசாரம், சொப்னம் எதனால வருது அப்படின்ட்டு. ஸ்லீப் டீப் ஸ்லீப் நம்மளுக்கு ரெஸ்டுக்காக கிடைக்கிறது. டீப் ஸ்லீப் மனுஷனுடைய முக்கியமான ரெஸ்ட் முக்கியமா வச்சுன்னு வருது, அது வரட்டும். ஆனா டீப் ஸ்லீப் சரி, வேக்கிங் ஸ்டேட் சரி, சொப்னங்கிறது நடுவுல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற பாவங்கள், அது நிறைவேறாத ஆசைகள், இப்படின்னு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதுல முக்கியமான இது என்னன்னாக்க ரெண்டு காரணம், நம்ம ரெண்டு காரணம் இல்ல. ஜாகிரத்துக்கு என்ன காரணம், சொப்னத்துக்கு. ஜாகிரத் போக பிரதம் கர்மா உத்புத்தமாகும் பொழுது, அதாவது ஜாகிரத்துல நம்ம என்ன சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோமோ அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு தேவையான கர்மா, அந்த கர்மா வசத்தினாலதான சுகதுக்கம் வரப்போறது. சோ ஜாகிரத்துல எந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கணுமோ அதுக்கு தேவையான கர்மா உத்புத்தமானால், அது தலையெடுத்தால், ஜாகிரத்துல சுகதுக்கத்தை கொடுக்க வேண்டிய கர்மா தலையெடுத்தால் முடிச்சுக்கிறோம், அதுதான் ஜாகிரத். இப்ப அந்த கர்மா உபரமம் ஆயிடுது. உபரமம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஜாகிரத்துல சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய கர்மா அது தீனமா போயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஜாகிரத் இல்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாகிரத் போகம் வராது. ஜாகிரத் போகம் வராதுன்னா தூக்கம் தான். சோ நித்ரா தேவி நம்மள தழுவிடுவோம், அவ்வளவுதான். அந்த கர்மா உபரமம்ங்கிறதா நித்ரா வசப்படுறதுங்கிறது. நித்ரா வசப்படும் போது இப்ப நித்ரா வசத்துல என்ன ஆகும், அங்க ஸ்வாப்ன போக பிரதம் கர்மா இருக்கு. சொப்பனத்துல என்ன ஒரு சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறோமோ அந்த ஸ்வாப்ன போக பிரதம் கர்மா இருக்கு பாருங்க. இப்ப அந்த ஸ்வாப்ன போக பிரதம் கர்மா நம்மளுக்கு உத்புத்தமாக போறதா, இல்ல ஸ்வாப்ன போக பிரதம் கர்மாவும் உத்புத்தமாகாம லீனமா இருக்கான்னு. ஸ்வாப்ன போக பிரதம் கர்மா லீனமா இருந்ததுன்னா காட நித்ரா, ஸ்வாப்ன போக பிரதம் கர்மா உத்புத்தம் எடுத்துனாக்க, அது உத்புத்தமாச்சுனாக்க அதுதான் ஸ்வப்னம். சோ இப்ப நம்ம அனுபவிக்கிற சுகதுக்கங்கள் இருக்கு பாருங்க, ஜாகிரத்துல அனுபவிக்கிற சுகதுக்கமாகட்டும், ஸ்வப்னத்துல அனுபவிக்கிற சுகதுக்கமாகட்டும், இல்ல எந்த எமோஷன் ஆகட்டும், இல்ல எந்த விதமான சரீரத்துக்கான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கர்மா ரீதியாவும் இந்த குணத்தினுடைய ரீதியாவும் தானே வரப்போறது. அதான் சொல்ற ஹர்ஷ சோகாதையோ பாவாக, நம்மளுக்கு வரக்கூடிய ஹர்ஷம் சோகம், சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும், நித்ரா அதான் தூக்கம். தூக்கம் வரதா இருந்தா என்ன ஆகும், ஜாகிரத் போக பிரதம் கர்மா உபரமமாகணும், ஸ்வாப்ன போக பிரதம் கர்மாவும் உபரமாகணும். இது ரெண்டும் உபரமம், இது ரெண்டும் ரெஸ்ட் எடுத்துட்டாதான் நித்ரா. தந்திரா ஆலசிய, தந்திரா ஆலசியங்கிறதுலாம் சோம்பேறித்தனத்துடைய, இந்த தந்திராங்கிறது ஒரு அலுப்பு, ஆலசியங்கிறது சோம்பேறித்தனம். ஆலசியாதயா சர்வேஷாம் சர்வதா ராஜன் தேகினாம் தேக சம்ஸ்கிருதாக. ஏ ராஜன் ஜனமேதிய தேகினாம் தேக சம்ஸ்கிருதாக, எல்லாம் தேகிகள், மனுஷாளுடைய தேகத்தை ஒட்டிதான் இருக்கு. எல்லாமே சரீரத்தை ஒட்டிதான் இருக்கு. அப்ப அமரா நிர்ஜரா புரோக்தாக தேவாஸ்ட கிரந்தகாரகை, தேவர்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதாவது புத்தகம் எழுதுருவா, அமரா நிர்ஜரா தேவாக. அமரகோஷத்துல அமரகோஷம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அமரா நிர்ஜரா புரோக்தாக தேவாஸ்ட, தேவாக தேவர்கள், அமராகா இறப்பற்றவர்கள், நிர்ஜராகா நரை திரை மூப்பு அற்றவர்கள், அதாவது தலை நரைக்காது வயசாகாது,
எப்பவுமே இளமையோட சக்தியோட ஒரே மாதிரி இருப்பா அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. நீங்க தேவர்களுடைய படம் எல்லாம் பார்த்தா பிரம்மா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேரை தவிர தேவர்களுக்கு எல்லாம் தாடியோ மீதியோ நரைச்சிருக்கிற மாதிரி தலைமையை நரைச்சிருக்கிற மாதிரி பாக்குறோமோ அவளுக்கு எல்லாம் அதெல்லாம் அவளுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது. எப்பவுமே ஒரு சின்ன ஒரு 16 என்றும் 16ன்னு அந்த 16 வயசுல இருக்கிற மாதிரியே தான் அவளுக்கு தேவர்களுடைய உருவம் இருக்கும். என்ன அவளுக்கு நிர்ஜரா அவளுக்கு அந்த நரை திரை அந்த டிகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏஜிங் டிகே அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது. அது இல்லாததுனால அமராகா நிர்ஜரா புரோக்தாக தேவர்கள் என்ன சொல்றோம், இனப்பற்றவர்களும் நரை திரை மூப்பற்றவர்களும் சொல்றோம். தந்தகாரகை புஸ்தகம் எழுதினவா சொல்லியிருக்கா. வியாசர் சொல்ற இந்த புஸ்தகம் அமரகோசம் மாதிரி புஸ்தகம் எழுதுறாளே அந்த புஸ்தகம் எழுதுறாள் தேவர்கள் எப்படி வர்ணிச்சிருக்கா. அபிதானா எல்லாம் வாயளவுலப்பா பேருக்குதான், எல்லாம் என்ன வெறும் பெயரளவுல தான். அதனால என்ன ஆகும், அர்த்தத்தோ நதே நூனம் தாத்திருத்தா அர்த்தத்தா ரியல் மீனிங்க வச்சுன்னு பார்த்தேன்னா அவ அந்த மாதிரி இல்ல. ரியல் மீனிங்க வச்சுன்னு பார்த்தேன்னா அவ அமரா நிர்ஜரான்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிற. அதனால என்ன ஆகும், உற்பத்தி ஸ்திதி நாசாக்கியாக ஆவாம் ஏஷாம் நிரந்தரம் அமராஸ்தம் கதம் வாச்சியாக நிர்ஜராஷ்ட கதம் புரஹா. யாருக்கு உற்பத்தி ஸ்திதி நாசம் அதாவது தோன்றது மறையிறது இருக்கிறது மறையிறதுங்கிற பாவனைகள் இருக்கோ அவளை அமரர்கள் நிர்ஜரர்கள் எப்படி சொல்ல முடியும். கதம் துக்கா விபூதாவா ஜாயந்தே விபுதோத்தமாக. அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ராவண கும்பல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஹிம்சை பண்ணும் போது துக்கம் தாங்காம அலறி குடிச்சுட்டு அவ இன்னும் மேல பிரம்மாட்ட சிவன்ட்ட விஷ்ணுட்ட ஓடி போய் எங்களை காப்பாத்துக்கோன்னு அவ கெஞ்சரா இல்லையா. பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன பண்றா, பிரம்மா விஷ்ணுட்ட போறார், விஷ்ணு சிவன்ட்ட போறார், சிவன் விஷ்ணுட்ட வரார். 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி துக்கத்தை அனுபவிக்கிறவாளா இருந்தாக்க இவர்கள் புத்திசாலிகளும் சிறப்பானவர்களும் துக்கத்தை அனுபவிக்காதவர்களும் தேவர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவர்களும் எப்படி சொல்ல முடியும். கதம் தேவாஸ்த வக்தவியாக எத்தனை கதம் தேவாஸ்த வக்தவியாக அவர்கள் தேவர்கள் எப்படி சொல்றது. எத்தனை கிரீடனம் கதம் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவளுக்கு சந்தோஷம்ங்கிறது எங்க, விளையாட்டுங்கிறது எங்க. கணா உற்பத்தி நாசச்ச திருஷ்டிதேஸ்மின் நசம்சயா. ஒரு க்ஷணம் உற்பத்தி, ஒரு க்ஷணத்துல நாசம். அதாவது எப்ப ஒரு வஸ்து உண்டாடுறதுன்னு தெரியாது, எப்ப ஒரு வஸ்து ரசிக்கிறதுன்னு தெரியாது. அதனால அது என்ன ஆயிடலாம், எல்லாம் ஒரே க்ஷணத்துல போயிடலாம். அதாவது எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப பார்த்தோம் திடீர்னு வெள்ளம் வந்தது, நல்ல வசதியான கார்லாம் என்னாச்சு, ஒரு நிமிஷத்துல அத்தனையும் அந்த கார்லாம் வசதி போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப்பா தான் சார் போடலாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் தான், அவ்வளவுதான் இல்லையா. அதான் சொன்னார். அதே மாதிரி யார் யாருக்குன்னா ஜலஜானாம் பீட்டானாம் மசகானாம் ததா புனகா உபமான கதம் சைஷாம் ஆயுஷோந்தே பரா இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஜலஜா அதாவது தண்ணியில உண்டான இந்த இதெல்லாம் கொஞ்ச நாள் இது வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டு மறந்து போயிட்டு அதை அப்படியே மறந்து போய் விட்டோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள எங்க இருந்தும் சின்ன 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 பூச்சி துளியுண்டா வருதா இல்லையா. எங்க இருந்து வந்தது, எப்போ வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியாத பூச்சிகள் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி ஈ கொசு அந்த மாதிரி என்னவோ ஈசல் நிறைய பூச்சிகள் இருக்குல்ல. இந்த பூச்சிகளை பத்தி யாராவது கவலைப்படுறோமோ, இந்த பூச்சிகள்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் எப்ப வரும் எப்ப போகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு குறைந்த நேரமே இருக்கக்கூடியது இல்லையா. அதனாலதான் ஜலஜானாம் கீட்டானாம் மசகானாம் ததா புனகா உபமான கதாம் சேஷாம். தேவர்கள்லாம் என்னமோ எவ்வளவோ கோடி கோடி வருஷங்கள் இருக்கும்ன்றமே இப்பன்னு சொன்னா என்ன ஆகும். அதாவது உண்மையில யோசிச்சு பார்த்தேன்னா கீட்டங்கள்லாம் சொல்றோமோ, இப்ப எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிரம்மாவோட ஆயுசை எடுத்துன்னு பார்த்தோம்னாக்க பிரம்மாங்கிறவர் என்ன பண்ற, அதாவது சதுர்யுக சகசிராணி பிரம்மனோ தினம் உச்சிதே ராத்திரியும் யுக சகசிராந்தான். பிரம்மாவோட ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர்யுகங்கள், ஒரு ராத்திரிங்கிறது 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்ங்கிறது என்னமோ 4 கோடி வருஷம் அதெல்லாம் கணக்கு இருக்கு இல்லையா. கலியுகமே 42,000 வருஷம். அந்த கலியுகத்தை போல 10 பங்கு துவாபர யுகம், அதை போல 10 பங்கு திரேதாயுகம், அதை போல 10 பங்கு சத்தியுகம். அது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு வாட்டி ஒரு சதுர்யுகம். அதனுடைய யுகசந்திகள்லாம் வேற இருக்கு. அவ்வளவுத்தையும் சேர்த்து அந்த மாதிரி அதை 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளவு வருஷம் பிரம்மாவுடைய பகல். அந்த மாதிரி பிரம்மாவுக்கு என்ன ஆகும், 365 நாள். அந்த மாதிரி 100 வருஷம். சோ இவ்வளவு கால்குலேட் பண்ணா பிரம்மா
ஆனா பிரம்மாவோட ஆயுசுங்கிறது என்ன? 100 வருஷம் தான். நம்மளுக்கும் 100 வருஷம் சதாயும் புருஷா இல்லையா? புருஷன் மனிதன்கிறவன் 100 வயசு இருக்கிறவன். பிரம்மாவுக்கும் 100 வயசு தான். பிரம்மாங்கிறதுனால அவருக்கு 1000 வயசோ என்னமோ அதெல்லாம் இல்ல, 100 வயசு. அவருடைய நாள் கொஞ்சம் அதான் நம்ம டேர்ம்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நாள்ங்கிறது சாதாரண நாள் தானே. அதாவது நம்மளுடைய ஹியூமன் டேர்ம்ல நம்ம கணக்கு பத்தி பார்த்தோம்னா சதுர்யுக சகஸ்ரம். பட் அவருடைய டேர்ம்ல கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு நாள் தான் அது. சோ அதே மாதிரி இந்த புழு பூச்சிலாம் இருக்கு பாருங்க, நம்மளுடைய ஆங்கிள் பார்க்கும்போது ஏதோ சில நிமிஷம் சில மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுகள் ஒவ்வொன்றும் பூர்ணாயுசா இருக்குமா இல்லையா? சோ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதனுடைய ஆயுசுங்கிறது பூர்ணாயுசு. இன்னொருத்தருடைய ஆயுசோட கம்பேர் பண்ணினா அது அல்பாயுசு தீர்காயுசுன்னு சொல்லலாமே ஒழிய அதுக்கு அதனுடைய பூர்ணாயுசு. அப்ப இந்த கிருமிகீடங்களுடைய ஆயுசுக்கும் தேவர்களுடைய ஆயுசுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உபமான கதம் செய்ஷாம், ஏன் அதை கம்பேர் பண்ணக்கூடாது? அப்படி இருக்கும்போது அவளை எப்படி அமராகான்னு சொல்ல முடியும்? அவளையும் மராகா மாற்றது தானே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற. பராத்மிருதாக ததோ வருஷாயுஷாபி சதவருஷாயுஷஸ்ததா மனுஷ்யா அமரா தேவாக தஸ்மாத் பிரம்மா பரஸ்மிருதா. அதனால என்னோட எடுத்துக்கோ, ததா வருஷாயுஷாபி, யாராவது ஒரே ஒரு வருஷம் உசுரோட இருக்கிறவனா இருந்தா, ஏதோ சில பறவைகள் சில பூச்சிகள் இதெல்லாம் என்ன ஆகும், மனுஷனுடைய ஆயுத்துல ஒரே ஒரு வருஷம் அது உசுரோட இருக்கு. ஒரு வருஷம் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதனுடைய லைஃப் 1 இயரா இருக்கும். சத வருஷ ஆயுஷா சிலதெல்லாம் 100 வருஷம் இருக்கிறதா இருக்கு. மனுஷியாக, சோ அந்த மாதிரி இருக்கிறவா மனுஷியாக. அவர்களை காட்டிலும் அதிக ஆயுதத்தில் இருக்கிறவங்க, அதாவது அந்த 100 ஆயுதம் சொல்லும் போது அமராகா தேவாகா. அதனால தேவர்கள் என்ன பண்றோம், மனுஷாலோட தீர்காயுஷா இருக்கிற காரணத்தினால அமராகாங்கிறோம். அதை காட்டிலும் பிரம்மா பரஸ்மிருதா, அவரை காட்டிலும் தேவர்களை காட்டிலும் இன்னும் பிரம்மாவோட ஆயுஷ் ஜாஸ்தி. ருத்ரஸ் ததா, அவரை காட்டிலும் பிரம்மா இன்னும் பெரியவர். அவரை காட்டிலும் ததா விஷ்ணு, அவரை காட்டிலும் விஷ்ணு, ருத்ரனுடைய ஆயுஷை காட்டிலும் விஷ்ணுடைய ஆயுஷ் ஜாஸ்தி. கிரமசஸ்ட பவந்தி, ஆனா அவளுடைய லோகத்துல எல்லாரும் அவளுக்கு பூர்ண ஆயுஷ் இருந்தான். ஆனா எல்லாருக்குமே லிமிடெட் இயர்ஸ் தான். அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன, எப்ப பிறக்கிறோம் எப்ப போறோம் அப்படிங்கறது வரைக்கும் தான் எக்ஸிஸ்டன்ஸே ஒழிய அவ போறது இல்லைங்கிறது பர்மனன்ட்ங்கிறது இல்ல. அமராகான்னு சொன்னா வாய் அளவுல தான் அமராகவே ஒழிய பர்மனன்ட்ங்கிற சென்ஸ்ல இல்ல. நசியந்தி கிரமசஸ்டைஷ வர்தந்தி உத்தரோத்தரம், அப்படியே அதாவது தேயறதுங்கிறதும் வளர்றதுங்கிறதும் இயல்பா நடந்துட்டே இருக்கக்கூடியதுதான் அப்படின்னு. நூனம் தேகவத்தோ நாசகா தேகவதா நாசகா நூனம். சரீரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, சரீரம்னு ஒண்ணு எடுத்தான்னா அந்த சரீரம்ங்கிறது கையை விட்டு போகணுங்கிறது டெஃபனட், அதுதான் தீரணும். அதான் ஜாதஸ்திக்கு துருவம் மிருத்திகுங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல சரீரம்ங்கிறதுக்கு மறைவுங்கிறது ஏற்பட்டுதான் ஆகும். மிருகசிய உற்பத்தியில வச்ச, அதாவது ஜாதஸ்திக்கு துருவ மிருத்திகும் துருவம் ஜென்ம மிருகசிக்க. அந்த மாதிரி சக்கரவத் பிரமணம் ராஜன், சக்கரம் மேலையும் கழியும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜென்ம மிருத்தியுங்கிறது மேலையும் கழியும் வந்து போயிட்டு இருக்கிறதுதான். சர்வேஷாம் வித்தவுட் எக்ஸெப்ஷன். சர்வேஷாம்னா நம்ம யாரு தேவர்கள் பெரியவாழ்னு வச்சிருக்கோமோ எல்லாருக்குமே சர்வேஷாம் நாத்திர சந்தேகா. மோகஜாலா மிருதோ ஜந்து உச்சியதேன கதாச்சன. இந்த மோக வலையில மாட்டின்ற ஜீவன் அந்த மோக வலையில மாட்டின்றேங்கிறத உணராத வரைக்கும், மோக வலையில இருக்கிற வரைக்கும் நான் முச்சியதே, அவனுக்கு அதுல இருந்து மோட்சம்ங்கிறது, அந்த மோக வலையில இருந்து வெளியில வர்றதுங்கிறது நடக்காது. ஸோ அந்த சைக்கிள் ஆஃப் இந்த சர்க்கிள் ஆஃப் இது இருக்கு பாருங்க, பர்சன்டேஜ் அதுல ஏதோ சுத்திட்டு இருப்பான். மாயாயாம் வித்தியமானாயாம் மோகஜாதம் ந சலத்யதி. மாயை இருக்கிற வரைக்கும் மோகஜாலம் மோகம்ங்கிற வலை போகவும் போகாது. அதனால வித்யுச்சிகாலை உற்பத்திக்கு சர்வேஷாம் நிருபஜாயத்தே. சிருஷ்டி காலத்துல உற்பத்தி, அதாவது உற்பத்தினா சிருஷ்டி தோற்றம். பிரம்மாதி சகல தேவர்களுக்கும் எப்ப இந்த பிரம்மாண்டத்துக்கு சுத்தி ஏற்படுறதோ அப்ப அவர்கள் அனைவரும் அந்த இடத்துல தோன்றுகிறார்கள், ஏற்பட்டுதான் தீரும். சதைவ நாசகா கல்பாந்தே. இந்த மாதிரி மகா பிரளயம் வரும்போது பிரம்மலோகத்தில் நீங்க அழகா வைராக்கியத்துன்னு சொன்னார் பாருங்க. அந்த பிரம்மனா சகதே சர்வே சப்ராப்தே பிரதிசஞ்சரே. சஞ்சனம்ங்கிறது பிரளயம். அந்த
சஞ்சரை பிராப்தியை பிரளயம் வந்த போது உண்மனா சகத்தை சர்வே சர்வே துர்மலோகத்தில் இருக்கிற அனைத்து பேரும் சத்தியலோகம்னு அந்த மேல இருக்கிற லோகத்தில் இருக்கிற அவ்வளவு பேர் இருக்க பாருங்க, உண்மாவோட கூட அவர்களுக்கும் மறைவுங்கிறது அதர்சனம்ங்கிறது ஏற்படும். பிரம்மணா சகத்தை சர்வே சத்ராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே அந்த ஞானம் வந்தவர்களுக்கு மோட்சம் வரும். மோகஜாலா விட்டை சிந்துகும் முச்சித்தேன கதாச்சன மாயாயாம் வித்தியமானாயாம் மோகஜாலம் நுசுகி காலை உற்பத்தி சர்வேஷாம் பிரபஜாயத்தே ததைவ நாச கல்பாந்தே. பிரம்மாதீனாம் யதாக்கிரமம், பிரம்மா முதலீவர்களுக்கு கூட யதாக்கிரமம், எல்லாருக்கும் நாசம் யார் யாருக்கு எந்தெந்த கிரமத்துல ஏற்படணுமோ அந்தந்த கிரமத்தில் எது காரணமா இருக்கோ என் நாசே எதனுடைய அழிவுல யகா யாரு நிமித்தம் காரணம், ஏதோ ஒரு வஸ்துவனுடைய அழிவுக்கு ஒண்ணு காரணமா இருக்குன்னு வச்சுக்கோம். சகா காத எதிர்த்தம் அது அதை அழிச்சே தீரும். ஒரு வஸ்து ஏதோ ஒண்ணுனால நசிக்க போறதுன்னா அதான் சாதாரணமா சொல்லணும். கிருஷ்ணர் கம்சருக்கு இது அதாவது மிருத்யு அப்படின்னாக்க கம்சன் தன்னை காப்பாத்திக்க என்னென்னலாமோ பண்ணான், கிருஷ்ணரை அழிக்கிறதுக்கு என்னென்னலாமோ பண்ணான். ஆனா என்ன ஆகும், கிருஷ்ணரையும் அவனால அழிக்க முடியல, தன்னையும் காப்பாத்திக்க முடியல. சோ எதுக்கு எதனால நாசமோ அது அதை அழிச்சே தீரும், அது நியதி. சகா காதயதி தந்திருப்பா நான்யதா தத்வவே நூனம், அது வேற மாதிரி ஆகவே ஆகாது. அதாவது உலகத்துல எதனால உண்டாகணும், எதனால அழியணும்னு இருக்கோ அதனால அது ஏற்பட்டுதான் தீரும். விதினா நிர்மிதம் நியது. உமாவுடைய சிருஷ்டியில இந்த லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள் இருக்கோ அந்தந்த வஸ்துக்களுக்கு எதது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அந்தந்த முறையில நடந்தே தீரும். அதை எந்த விதத்திலையும் யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாமே அதாவது திடீர்னு நம்ம சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, திடீர்னு இந்த கேட்டு ப்ராவிடன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றோம். அதாவது நம்ம கையில இல்லாதது இல்ல, அது கர்மா, நம்ம பண்ண கர்மா. அந்த கர்மா நம்மளுக்கு ஈஸ்வர அனுகிரகத்தினால, அதாவது மாய அம்பாள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால எப்ப யார் எந்த கர்மாவை அனுபவிச்சு கழிக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்துல அம்பாள் என்ன பண்ணுவா, அந்த கர்மாவை அனுபவிக்கும்படி அனுகிரகம் பண்ணுவா. அதனால அவளுடைய அனுகிரகத்துல அதெல்லாம் சேரும். அதுதான் விதின்னு பேரு. சோ அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்கம் வா சுகமேகவா. துக்கம்ங்கிறது விசேஷம் சொன்னா சுகம்ங்கிறது சொல்லல. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம், இதனால வரக்கூடிய துக்கங்கள். ஜென்மாதான் அந்த இது சொன்னார் முதல்லயே கர்ப்பவாசு துக்கம்னு. அந்த கர்ப்பவாசு துக்கத்தினால வரக்கூடியது அந்த ஜென்மா, இது எல்லாத்துலயும் வருது. அப்புறம் குழந்தையா இருந்து கண்ட்ரோலா இருந்து நல்லா இருக்கு பாருங்க. மிருத்யு ஜரா ஓல்ட் ஏஜ் வியாதி இத்தியாதிகள், இதனால வரக்கூடிய துக்கம் வா சுகமேகவா. ததச்சைவ பவேத் காமம் நான்யசேக விதிர்ணயா. அது யாருக்கு எப்ப ஏற்படணுமோ ஏற்பட்டுதான் தீரும். இதுதான் இங்க நியதி. அதுக்கு பேரு தான் நியத்தின்னு பேரு. சர்வேஷாம் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றாரு, சர்வேஷாம் சுகதோ தேவோ பிரத்யக்ஷோ சசிபாஸ்கரோ. எல்லாருக்கும் சுகம் குடி, லோகத்துல சுகம் கொடுக்கிறவா எல்லாருக்கும் யாரு, சசி பாஸ்கரோ, சந்திரனும் சூரியனும். சந்திர சூரியன் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு எல்லா காரியமும் நடக்கிறது. நம்மளுக்கு தோணுகிற எனர்ஜி கிடைக்கிறது, அந்த எனர்ஜினால்தான் ஆகாரம், ஆகாரத்தினால்தான் சர்வைவல். ஏன்னா அந்த ஆகாரத்துல இருக்கிற எனர்ஜி, இதுலதான் இந்த கிருஷ்ணோபனிஷத்துல ரயிஞ்ச சூரியன் ரயிஞ்ச பிராணஞ்சன்னு சொன்னார் பாருங்க. ரயிஞ்ச பிராணஞ்சன்னு அர்த்தம், பிராணங்கிறது இந்த எனர்ஜி. அந்த உணவுல எனர்ஜி சூரியனால வருது. ஆனா அந்த உணவு விளையறதே சந்திரனால. சாதாரணமா ஒரு உணவை எடுத்துட்டோம்னா சந்திர சூரியனால்தான் நம்மளுக்கு செடி கொடி கிராப்ஸ் சொல்லும் போதெல்லாம் பயிர் பச்சைன்னு அதெல்லாம் சந்திர சூரியனால. அதனாலதான் நம்மளுடைய சர்வைவல், அதனாலதான் எல்லாத்துடைய சர்வைவல். சோ எல்லாத்துக்கும் மனுஷன் நம்மளுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆயிடும், குளிரே ஜாஸ்தியா இருந்தது வச்சுக்கோ, குறைஞ்சு போற பனி, குறைஞ்சு போற காத்து, எதுவுமே சர்வைவ் ஆக முடியாது இல்லையா. சோ அதனால என்ன பண்ணார், சர்வேஷாம் சுகதோ தேவோ பிரத்யக்ஷோ சசிபாஸ்கரோ. பிரத்யட்சமா நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் சந்திரனும் சூரியனும். நசியோர் பீடாம், ஆனா அவளுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும், அவளுடைய பீடை இருக்கா அது நசியோ. அவ எல்லாருக்கும் சுகத்தை மட்டுமே கொடுக்குறாங்கிற காரணத்தினால அவளுக்கு கேவலம் சுகம் மட்டும்தான், துக்கம் இல்லைங்கிறது இருக்கும். தைரிய சம்பவா. ராகு கேது அவளை பிடிக்கிறானா இல்லையா, ராகு கேதுனால கிரகணங்கிறது ஏற்படுறதா இல்லையா. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கூட ராகு கேதுனால கிரகணம் ஏற்படுறது. அவளுக்கும் வரத்தையாருக்கு லோகத்துக்கு சுகத்துக்கு இருக்கக்கூடிய சந்திர சூரியனால அவ
அவளுக்கும் உத்தர சூரியனுக்கே கஷ்டம் ஏற்படுறது. பாஸ்கரஸ்ய அதோடு மட்டும் இல்ல, பாஸ்கரஸ்ய சுத்தோ மந்தகா, பாஸ்கரனுடைய சுத்தன் புள்ள யாரு? சூரியனுடைய புள்ள சனீஸ்வரன். சனீஸ்வரன் நம்ம தமிழ்ல சொல்றோம், ஆனா உண்மையில சனீஸ்வரனுடைய பேர் என்ன? சனைஸ்சரன். மெதுவா சுத்துறவன். இருக்கிற கிரகங்கள்லயே ரொம்ப லேட்டா சூரிய சுத்தத்துக்கு ரொம்ப லேட்டா ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன். அதனால மந்தகான்னு பேரு. சனீஸ்வரனுக்கு பேரே மந்தகா, த ஸ்லோ மூவி. மந்தகாக்கு பல அர்த்தம் இருக்கு இல்லையா? சோ அதனால என்ன இருக்கு? பாஸ்கரஸ்ய சுத்தோ மந்தகா. அதே மாதிரி சந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஷையி. ஷையின்னா தேயறது. தேயறதுங்கிறதுனா இந்த யக்ஷ்மாங்கிற மாதிரி, டியூபர்குலைசிஸ் மாதிரி ஒரு வியாதி. சோ அதோடு மட்டும் இல்ல, களங்கம். அவனுக்கு களங்கமும் இருக்கு, ஸ்டெயினும் இருக்கு. சந்திரன் ரொம்ப அழகுக்கு உதாரணம் சொன்னா கூட முழுக்க அழகுன்னு சொல்ல முடியாது, அவன்கிட்ட அந்த களங்கமும் இருக்கு. அதனால அவளுக்கும் அந்த கஷ்டம், அந்த துக்கம் இருக்கு. பாஸ்கரஸ்ய சுத்தோ மந்தகா ஷயி சந்திர களங்கவான் பஸ்ய ராஜன். யாச ஜனமே ஜனபத் சொல்ற பஸ்ய ராஜன் இதே சூத்திரம் துர்வாரம் மகதாமதி. விதியினுடைய வழியை பாரு, விதி போற போக்க பாரு, விதியினுடைய கண்ட்ரோல் பாரு. சூத்திரம்னா கண்ட்ரோல். விதி எப்படி அந்த எல்லா கண்ட்ரோலையும் தன் கையில வச்சுட்டு எல்லாரையும் ஆட்டி விட்டுறது பாரு. மகதாமபி துர்வாரம். யார் யாரெல்லாம் ரொம்ப பெரியவாளோ சக்தி படைச்சவாளோ உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லுவாளோ அவளுக்கு கூட துர்வாரமா இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, பிரம்மா எப்படி இருக்காரு? வேதகர்த்தா ஜெகத் சிருஷ்டா. இதெல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவாலே எப்படி இருக்காங்கிறது. அவளுக்கும் சக்தி இல்லைன்னாக்க எது ஒண்ணும் செயல்படாது, செயல்பட முடியாதுங்கிற விஷயத்தை சொல்ற. சக்தி வேணும். அவ சக்தியை விட்டுட்டு சுதந்திரமா இருந்தால்னா அவ எப்படி நடப்பான்றது தெரியாது. சக்தி இல்லாம இருந்தாள்னாக்க அவ எப்படி நடந்துப்பாங்கிறது தெரியாதுன்றத வர்ணிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். வேதகர்த்தா ஜெகத் சிரஷ்டா. சும்மா வேதத்தை எழுதினவர், வேதத்தை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தவர். ஜெகத் சிரஷ்டா புத்திதா, நம்மளுக்கு எல்லாம் புத்தியை கொடுக்கிறவர். சதுர்முகா, 4 லோகத்தையும் தன் கண்ட்ரோல் வச்சுட்டு சதுர்முகனா இருக்கார். அப்படிப்பட்ட அவர் என்ன பண்றார்? சதுர்முகா சோபி விக்லவதாம் பிராப்தா திருஷ்வா புத்திரியும் சரஸ்வதி. அதாவது என்ன ஆயிடுச்சு? அவருடைய சக்தி சரஸ்வதி அவரை விட்டு ஒரு வாட்டி பிரிஞ்சுட்டா. சரஸ்வதி பிரிஞ்ச போது தன்னுடைய சக்தியை எங்க இருந்து கிடைக்கிறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால என்ன ஆயிடுச்சு? அவருக்கு தன்னுடைய பொண்ணை பார்த்தோடனே ஆசை வந்ததுன்னு புராணத்துல ஒரு கதை சொல்றாங்க. அதாவது நம்மள மாதிரி அவள்லாம் ஒரு பிசிக்கல் பர்சனாலிட்டி இல்ல. பிசிக்கல் பர்சனாலிட்டி, பிசிக்கல் டிசைர் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது ஒரு பிரசன்டேஷன் தான். கதை எப்படி இருக்குங்கிற ஒரு பிரசன்டேஷன் தான். அதாவது ஒரு என்ன சொல்றது, சிம்பாலிக் பிரசன்டேஷன். அப்ப என்ன ஆகும்? அந்த மாயாங்கிற சக்தி, அதாவது மாய நம்ம ஆரம்பத்திலே சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம். பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேரும் சிருஷ்டி பண்ண மாய பரமேஸ்வரி, அவ 3 பேரும் செயல்படுறதுக்கு என்ன பண்ணா? மகாசரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி அப்படிங்கிற 3 சக்தியை சிருஷ்டி பண்ணி அந்த 3 சக்தியும் அவள்கிட்ட கொடுத்தா. அவ ஒவ்வொரு சக்தி ஒரு சக்தி. சோ அந்த 3 சக்தியும் அந்த ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியாவே மாறி போயிடுச்சு. சோ அப்ப சைத்தன்யம் மாயாங்கிற 2த்தினுடைய சம்பந்தம், சைத்தன்யம் சக்திங்கிற 2த்தினுடைய சம்பந்தம் இருக்கும்போது ஒவ்வொருத்தராலையும் செயல்பட முடியும். அப்ப செயல்பட முடியும் போது அந்த சக்தி அவள்கிட்ட இருந்து பிரிஞ்சு விடுதுன்னா என்ன ஆகுது? அவளால செயல்பட முடியாம போறது. அப்ப செயல்பட முடியுதுதான் பார்ப்போம் அப்படின்னு அவ திங்க் பண்ணினதாக அவ செயல்பட்டதா. நம்ம தூக்கத்துல யாரால என்ன பண்ண முடியும்? அதே மாதிரிதான் அவளும் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா, ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஆனால் அவ செயல்பட்டதாக ஒரு இமேஜினேஷன், செயல்பட்டதாக ஒரு கதை. அந்த செயல்பட, அதாவது நான் நானே செயல்பட்டு காமிக்கிறப்பார் அப்படின்னு இந்த இதுல பாக்குறோம் பாருங்க. இந்த உபனிஷத்துகள்ல பிராண வித்ய, பிராணன் தான் யாரு இருக்கிற இந்திரியங்களுக்குள்ள யார் ரொம்ப பெருசு, யார் கிரேட் அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சக்தி வரதாக ஒரு கதை. அந்த கதையை சொல்லி 3 பேரும் பிரிஞ்ச போது எப்படி இருந்தான்னா 3 பேருக்கும் என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல. பிரம்மா என்ன பண்ணார்? பக்கத்துல இந்த பொண்ணையே ஆசைப்பட்டார்ன்ற மாதிரி. அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணார்? அதே மாதிரி சிவனுக்கு இருக்காரு பாருங்க. அவ பேர் என்ன? தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்துல சிவனுடைய மனைவி சதி என்ன பண்ணா? தன் அந்த யாகத்துல தியாகம் பண்ணிட்டா. அந்த தியாகம் பண்ணிட்டதுனால சிவன் தாண்டவம் ஆடி இருந்தார்னு. சதி இல்லாத போது சிவனால எப்படி தாண்டவம் ஆட முடியும்? ஆனா அவ்வளவு கோபத்துல அவர் தாண்டவம் ஆடினார்னு என்ன பண்றதுன்னு தெரியும். அதாவது அவர் ஒன்னாலே நடந்துட்டு இருக்க முடியாது, ஆனா அவரால் ஒண்ணும் செய்ய முடியலங்கிறத வர்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்ய முடியாத இயலாமையை வெளிப்படுத்தினார்
அப்படிங்கிற முறையில அது அந்த அளவுக்கு பெருசா ஒரு இதுவா சொல்ல வர்ணிக்கிறார். சோ அந்த மாதிரி சிவனும் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டார். இந்திரன் அப்ப இந்த மாதிரி ஏன் சபிச்சு இந்த மாதிரி நடந்துட்டேன்னு சபிச்சுட்டாருன்னு. அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணார், இந்திரனும் ஒரு காளையா பிறந்து விஷ்ணுவுக்கு வாகனமா போறான். சோ இதெல்லாம் என்ன ஆயிடுது, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் தங்களுடைய சொரூபம் இல்லாம அவ இந்த மாதிரிதான் நடந்துக்கணும். சர்வஜத்துவம் கதம் குத்ர, அவளுடைய சர்வஜத்துவம் எங்க போச்சு, பிரபுசக்தி குதோகதா, அவளுடைய பிரபுவா இத்தனாலும் லோகத்தை காப்பாத்துறது சிருஷ்டி ஸ்திதி கர்த்தான்ற இதெல்லாம் இருக்கிற சக்தி அது எங்க போச்சு. அதே மாதிரி என்னன்னு பாரு, ராமரும் இந்த மாதிரி என்ன ஆயிடுது, ராமன் ஏதாவது சீதையை பிரிஞ்சு ஒரு கஷ்டத்தினால மோதிட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ராமோ விரக சந்தாபகா விரக சந்தப்தா விரோத பிருஷ மாதுரகா, ராமரும் கிரகத்தினால சந்தப்தம் ரொம்ப வருகிறவராக ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப அழுது இதெல்லாம் பண்ணியவராக அத்தியம் பண்ணார்னு அதை வர்ணிக்கிறார். வால்மீகி ராமாயணத்துல என்ன காமிச்சாரோ அதை வர்ணிக்கிறார். அது என்னங்கிறது அடுத்தது.